இந்த நாளிலும் கூட கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை, எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுபவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். வாசிக்கிறோம், நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு பேசட்டும். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்காக அவர் மரித்தார், பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார், பலியாகவும் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுபோல அப்படி அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று இன்றைய நாளிலே தேவனோடு கிட்டி சேரக்கூடிய ஒரு அன்பின் சுலாக்கியத்தை கர்த்தர் இன்றைய நாளிலே நமக்கு தருவாராக. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வாசிக்கிறோம். அன்பானது பயத்தை புறம்பே தள்ளும் என்று வாசிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனிடத்திலே நாம் அன்பு கூறுகிற காரியங்களிலே வளர ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே இன்றைய காலகட்டத்திலே அக்கிரமத்தினுடைய மிகுதினால அன்பு தணிந்து போகிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மீண்டுமாய் நம்மளை பார்த்து உணர்த்துகிற ஒரு காரியம், நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பல பிரச்சனைகள் உண்டாகலாம், பல காரியங்கள் உண்டாகலாம். நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை. நான் நிறைய பேர் அன்பை விட்டு விலகி போகிற ஒரு காரியங்களை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 3வது அதிகாரத்துல எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோட பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், ஆகிலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கிரியைகள் காணப்படலாம், பிரயாசங்கள் காணப்படலாம், கண்விழிப்புகள் காணப்படலாம். ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன்பேல் குறை உண்டு என்று அந்த வேதத்துல எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். ஆதியில் காணப்பட்ட அன்பிற்கு நாம் கடந்து வர முடியாத கர்த்தருடைய காலவெளியிலே நம்மளை அழைக்கிறார். வேதத்தில் அநேக முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்காக கிரியை செய்த கிரியைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைய நாளில மீண்டுமாய் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். யூதா புஸ்தகத்துல வாசிக்கிறோம், மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி தேவனோட அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாகும்படிக்கு தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பு நம்மளை வெட்கப்படுத்தாது. ரோமன் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, பரிசுத்தாவியினாலே நீங்கள் தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. ஆண்டவரிடத்திலே அன்பு கூறும் பொழுது உண்மையாகவே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட போவதில்லை என்பது போல கர்த்தரை நேசிக்கிற ஜனங்களுக்கு, கர்த்தரோடு இருக்கிற ஜனங்களுக்கு, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த நம்பிக்கையை நம்மளை வெட்கப்படுத்தாது என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்கள் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று வாசிக்கிறோம். ரோமர் 8:28. பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான காரியங்கள் போனாலும் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவர்கள் சகலமும் நன்மைக்கு எதுவாய். யோசேப்பினோட வாழ்க்கையிலே அவனுடைய தரிசனத்தை குறித்து அவன் தாய் தகப்பன்மார், அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை புறக்கணித்தார்கள், அவனை கொன்று போட எத்தனித்தார்கள். ஆனாலும் கர்த்தர் கிருபை அவரை பாதுகாத்து அந்த எகிப்திலே போத்திபார் வீட்டிலையும்
அவனை குற்றம் இல்லாத அவனை குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டான். ஆனாலும் கத்தர் மேல் அவன் ஒரு அன்புள்ளவனாய், கத்தர் மேல் ஒரு வைராக்கியம் உள்ளவனாய், கத்தரை நேசிக்கிற ஒரு மகனாய் காணப்பட்டபடினால் அந்த அன்பு அவரை வெட்கப்படுத்தல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் கூட உன் புத்திரனும் உன் ஏக சுதனையும் எனக்காக மோரியா தேசத்திலே நான் குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு மலையிலே நீ தகன பலியிடு என்று கத்தர் சொன்ன பொழுது அவன் மறு உத்தரவு ஒன்றுமே சொல்லாமல் கத்தரிடத்திலே அந்த மலையிலே போய் அவன் பலியிட்டான். ஆனாலும் கத்தர் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்னை நம்புகிறபடியால், தேவனுக்கு பயந்தபடியால் அவனை கத்தர் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். விசுவாசத்தின் தகப்பனாய் இன்றும் அவர் காணப்படுகிறார். அவர் பெரிய தெய்வமாய் இருந்தும் அவர் தன்னுடைய பெயருக்கு முன்னால ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கிறார். அவ்வளவு பெருமையாய் ஆபிரகாமை உயர்த்தி வைத்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அன்பு என்று நாம் வாசிக்கிறோம். அநேக சூழ்நிலைகள் ஆண்டவர் விட்டு பிரிக்கக்கூடிய பவுல் சொல்வது போல கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவு வந்தாலும் சரி, நாசமோசங்கள் வந்தாலும் சரி, மரணமானாலும் தீமையானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று அவர் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். இந்த காலைகளிலே தேவனுடைய அன்பினால் நாம் கட்டப்பட கத்தர் நம்மளை அழைக்கிறார். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று கத்தர் நம்மளை அழைக்கிறார். தேவனுடைய அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று 1 யோவான் 4:18 நாம் வாசிக்கிறோம். பல விதமான பயத்தோடு காணப்பட்டாலும் தேவனுடைய அன்பிலே நெருங்க தேவனை நேசிக்க கத்தரோட நம்ம கனெக்ஷன்ல இருக்க 23ஆம் சங்கீதத்துல 1வது வசனத்துல நான் வாசிக்கிறோம், கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல கத்தர் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாய் இருக்கும் பொழுது உண்மையாகவே நாம் தாழ்ச்சி அடையாத ஒரு மகளாக ஜீவிக்க கத்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தமிழத்தில் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தர் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 1:12 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. சோதனையை சகிக்கணும் கத்தருடைய பிள்ளைங்க, தேவனை நேசிக்கிறவங்க சோதனையின் பாதையில அடுத்த 2வது ஸ்டெப்பை நாம் தேடி போகாதபடி கத்தரை மாத்தம். அந்த 38 வருஷமாய் அந்த வியாதிக்காரன் அவன் நினைத்திருந்தால் அவனோட பிளானை மாத்தி இருக்கலாம். வருஷங்கள் ஆனாலும் எனக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி அந்த பெதஸ்தா குளத்தண்டையில வருஷ கணக்காய் 38 வருஷம் காத்துக்கிறதான். நாம பாருங்க, ஒரு வியாதியில சுகம் இல்லைன்னா உடனே அடுத்த டாக்டரை மாத்துறோம். ஒரு ஸ்கூல்ல படிப்பு சரியில்லைன்னா உடனே அடுத்த ஸ்கூலுக்கு போகிறோம். ஆனா அந்த 38 வருஷமாய் அந்த வியாதிக்காரன், அந்த 18 வருஷமாய் அந்த நிமிரமிடாத கூனி அந்த தேவ ஆலயத்திலே காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். கத்தர் தேடி அவர்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டு அந்த 38 வருஷம் வியாதிக்காரனுக்கு அவர் சுகத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இந்த நாளிலே கத்தரிடத்துல அன்பு கூறுகிற அந்த அன்பிலே நாம் வளர ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரிடத்திலே நாம் அன்பு கூறுவோம். இதுவே ராஜரீக பிரமாணம் என்று நாம் வாசிக்கிறோம். கத்தருடைய கிருபையினால, கத்தருடைய பலத்தினால சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல தாவீது இப்படியா சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று வாசிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அதனாலதான் கத்தர் அவரை பார்த்து சொல்கிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கத்தர் சாட்சி கொடுக்கிறார். அநேக பரிசுத்தவான்கள், யோபு தன்னுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று கத்தரை பற்றிதான ஒரு அன்பில, அவரை அறிகிற அறிவிலே அவர் நேர்த்தியாய் வளர்ந்தபடியினால அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று அந்த அன்பை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். சோதனை காலத்துல நாம் விட்டு விலகி போகாதபடி, ஆண்டவரோடு விட்டு விலகி போகாதபடி, அவருடைய கிருபை விட்டு விலகி போகாதபடி அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார், வாஞ்சிக்கிறார். அநேக உலகத்துல மாய்மலமான அன்புகள், நிறைய அன்புகள் நம்மளை ஈர்த்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வாலிபர்கள்
சிறுவர்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை நம்பி அவங்களோட எதிர்பாலினரை நம்பி அந்த அன்பினாலே வாழ்க்கை இழந்து வேதனை பாதையிலே போய்கொண்டிருக்கின்ற நாளிலே என்றைக்கு மாறாத நித்தியமாய் நம்மளை பரலோகத்தில் கொண்டு சேர்க்க போகிற அந்த கிறிஸ்துவின் அன்பிலே கர்த்தராகிய இயேசு சொல்லுவது போல, நான் உனக்காக மரித்தேன், பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியா என்னை சுகந்த வாசனையாய் காணிக்கையா ஒப்பு கொடுத்தது போல, பலியாக ஒப்பு கொடுத்து உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று கற்றார். இன்றைய நாளிலே ஒரு பிரியமான பிள்ளைகளைப் போல, அநேக பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்ற கர்த்தர் இன்றைய நாளிலே கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து தேவன் நம்மளை அறிந்து கொள்கிற பிள்ளையாய் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அன்பு, அது பாரமானவைகள் அல்ல என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அன்பினால் நாம் ஒருவரை தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதாயிருங்கள் என்று நாம் வாசிப்பது போல, அதே எபேசியர் 4வது அதிகாரம் 2வது 3வது வசனத்துல ஜாக்கிரதையாய் நாம் காணப்பட கர்த்தர் நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. குடும்பத்திலே நாம் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புருஷன் மனைவிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கலாத்தியர் 5:14 உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு ஆத்தும பாரத்தை காண்பிக்கிறது. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். யோவான் 13:3வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அதனால் நீங்கள் சீசர்கள் என்று அறிந்து கொள்ளலாம் என்று அந்த வசனத்துல வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதப்படியில் அதிகாலையிலே அவருடைய பாதப்படியில காத்திருந்து அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய அன்பினால் நிரப்பப்பட கர்த்தர் நம்மளை வாஞ்சிக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உண்மையாகவே அவரிடத்துல அன்பு கூறுவது நாம் குறைவுபட்டிருக்கிறோம். ஒரு ஆத்தும பாரம் வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவ வேண்டும். பவுல் சொல்கிறார், ஆண்டவருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று யோவான் 14:14 நாம் வாசிக்கிறோம். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்பது போல அவருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் கை கொண்டு அவருடைய அன்பில நாம் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பவுல் பாருங்க, ரோமர் 8வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அநேக பாடுகள், உபத்திரவங்கள், கசையடிகள், தாகத்துல கண் விழிப்புகள், பல சூழ்நிலைகளை போனாலும் கர்த்தருடைய அன்பில் அவன் நிலைத்திருந்தான். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கீழே எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தருடைய அன்பினால நிரப்பப்பட்டு கர்த்தருக்காக அவர் கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவது போல நாம் எல்லாருக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்மளை கொண்டு இந்த பூமியில செய்ய வேண்டிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அப்பா இயேசுக்காக நாம் செய்து இந்த பூமியிலே நம்முடைய ஓட்டத்தை முடிப்பதற்காக நமக்கு ஒவ்வொரு கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறார். அவருடைய அன்பிலே நிரப்பப்பட்டவர்களாய், ஒவ்வொரு அன்பில வளர்ந்தவர்களாய், அன்பிலே ஊன்ற கட்டப்பட்டவர்களாய் அவருடைய வேலைகளையும் ஊழியங்களையும் கர்த்தருக்காக நிற்கிற ஒரு காரியங்களை கர்த்தர் நாம் செய்வதற்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பேதுருடைய வாழ்க்கையில யோவான் 21:15 வாசிக்கிறோம். பேதுருவே, சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கர்த்தர் 3 முறை கேட்பதை பார்க்கிறோம். பேதுரு இயேசுவை மறுதலித்தவன். கர்த்தர் யார் என்று எனக்கு தெரியாது, அவரை நான் பார்த்தது கிடையாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணின அந்த பேதுரு அவன் மனங்கசந்து அழுதான். அவருடைய பார்வையில் அவன் மனங்கசந்து அழுது தன்னை கொடுத்ததை பார்க்கிறோம். ஆனால் அந்த இயேசுவை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் அந்த மனங்கசந்து அழுது திரும்புகிற ஒரு அனுபவம் இல்லாதபடியா அவன் ஆண்டு கொண்டு செத்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் தவறு பண்ணினாலும், இயேசுவை 3 முறை மரித்தாலும்
சாதாரண அந்த வேலைக்காரின் மத்தியிலே, அற்பமா எண்ணப்பட்டவர்கள் மத்தியிலே, கர்த்தரை எனக்கு தெரியாது என்று மறுதலித்த நிலவரத்திலேயும் மீண்டும் அவருடைய சமூகத்திலே அவர் சேர்ந்து கொண்டதை பார்க்கிறோம். அதனால கர்த்தராகிய இயேசு உயிரோட எழுந்த பின்பு அவனை சந்தித்து, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அவன் சொல்றான், 3 முறை சொல்கிறான், அன்பா இருக்கிறது நீர் அறிவி என்று சொல்லி அவர் மிகவும் துக்கப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவி என்றான். இயேசு என் ஆடுகளில் மேய்ப்பாயாக என்று அந்த சபையை அவனிடத்தில் ஒப்பு கொடுத்ததை நாம் வாசிக்கிறோம். இன்றும் வரைக்கும் இந்த ரோம் தேசத்திலே இந்த பிஷப் உட்கார்ந்துருக்கிற, அந்த போப் உட்கார்ந்துருக்கிற சேர் அந்த பேதுருடைய சேராய் காணப்படுகிறது. சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற மீனவன் தான். ஆனா கர்த்தருடைய அன்பினால் அவன் நிரப்பப்பட்டதுனால அவரை உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். அவர் உட்கார்ந்துற ஒரு மீன் பிடிக்கிறவன் உட்கார்ந்திருந்த சேர்ல தான் இப்பொழுது ரோம் தேசத்திலே அந்த போப் அவர்கள் அவருடைய சேர்ல உட்கார்ந்திருக்கிறாங்க என்று சொல்லுகிறார். உண்மையாகவே கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற பிரயாசம் விருதாவா இராத என்று அதிலே நாம் பெறுகிறவர்களாய் காணப்படும் என்று கர்த்தர் காலை வெளியிலே நம்மளை அழைக்கிற தேவனா இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஜனங்களை, ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட்டான். அவனுடைய கத்தியை தூக்கி வெட்டும் பொழுது கர்த்தர் அதை நிப்பாட்டி ஆண்டவரை ஆசீர்வதித்தார். அவன் எவ்வளவாய் கர்த்தரை நம்புகிறவன், எவ்வளவாய் கர்த்தரை நேசிக்கிறவன் என்று ஆபிரகாமை குறித்து கர்த்தராகிய இயேசு அவனை பற்றி நல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிறான் என்று தாவீதை குறித்து ஆண்டவர் நல்ல ஒரு ஸ்டேட்மெண்டை கர்த்தர் கொடுத்தார். லாசருவை கர்த்தர் நேசித்தார். லாசரு மரித்த பொழுது இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம். வேதத்திலே 2 இடத்துல வாசிக்கிறோம். இந்த எருசலேம் நகரத்தை பார்த்து, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும் என்று எருசலேம் நகரத்தை பார்த்து கர்த்தர் கண்ணீர் விட்டார். 2வதாக லாசரு மரித்ததை கேள்விப்பட்டவுடனே இயேசு ஆவியில கலங்கி அவர் கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம். லாசருக்கும் இயேசுக்கும் இருக்கிற அன்பு நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த இடத்துல லாசரு மேல் அதிகமாய் இவர் எவ்வளவாய் லாசருவை நேசித்தார் என்று ஜனங்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது போல கர்த்தரும் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்துல நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்துல எது மாறி போனாலும் அன்பு ஒரு நாளும் மாறாது. தீர்க்க தரிசனங்களும் மாறி போவோம், அந்நிய பாஷைகளும் மாறி போவோம், அன்பு ஒரு நாளும் மாறாது. அன்பே எல்லாவற்றுக்கும் பிரதானம் என்று வாசிக்கிறோம். விசுவாச, நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரிது என்று வாசிக்கிறோம். இந்த பெரிதான அன்பிலே கர்த்தராகிய இயேசு சொல்வது போல, நீங்க பிரியமான பிள்ளைகளை போல என்னை பின்பற்றுகிறவர்களாகி நான் உங்களுக்காக மரித்து பிதாவுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தது போல, வழியாய் ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளும் என்ற நாளிலே கர்த்தர் நம்மளை பார்த்து அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அன்பிலே நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். எவ்வளவு பிரச்சனைகள், கடன்கள், வியாதிகள், சத்துரு பலவித போராட்டங்களை கொண்டு வந்து கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிப்பதுதான் அவருடைய வேலை. நம்மளோட டைரக்ஷனை பிரிப்பதுதான் வேலை. ஆண்டவர் மேல வைத்திருக்கிற பார்வையை பிரிப்பதுதான் அவனுடைய வேலை. ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்திலேயே அவருடைய பார்வையை அந்த கனிக்கு நேராக ஏவாளை திருப்பினான். பிசாசனுடைய அந்த தந்திரத்துக்கு நாம் சிக்கிக் கொள்ளாதபடி அவருடைய அன்பினால் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியினாலே இந்த ரோமர் 5:5 வாசிப்பது போல தேவனுடைய பரிசுத்தாவியானார் உங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது, அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது என்று வாசிக்கிறோம். இந்த காலை வேளை இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவரும் ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரப்பப்பட்டவர்களாக அந்த வெட்கப்படுத்தாத அந்த நம்பிக்கையினால நிரப்பப்பட்டு, அன்பினால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய பரிசுத்தவான்களை போல, பவுலை போல, தாவீதை போல, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையிலவனா இருந்தான். அவன் அந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டு தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். காரணம் தேவனிடத்தில் உள்ள அன்பின் நிமித்தமாக. இப்படி ஒவ்வொரு நாளும் அன்பில நாம் வளர பேதுரை போல எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை பின்பற்றி நான் மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதையும் தாண்டி கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவனாய் காணப்பட்டபடியா என் நாடுகளை மேய்ப்பாயாக என்று கர்த்தர் அந்த பொறுப்பு கொடுத்தது போல இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக
அநேக திட்டங்களை நம்மளை கொண்டு செய்ய கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளை கொண்டு நிறைய திட்டங்கள் நோக்கங்களை செய்வதற்கு பிளான் பண்ணியிருக்கிறார். அதை செய்வதற்கு நாம் ஒவ்வொரு ஆள் ஒப்பு கொடுத்து அதை அறிந்து அதன்படி நடக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று வாசிக்கிறோம். அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, ஒன்றுமில்லை என்று ஒன்று கொரிந்தியர் 13 சரீரத்தை சுட்டரித்தாலும் சரி, அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒன்றுமில்லை, பிரயோஜனம் இல்லை. சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தின் நிலை கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைக்கு நாம் போகாதபடி கர்த்தருடைய அன்பினால நிரப்பப்பட கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்மளை நிரப்புவாராக. நீங்களும் தேவனுடைய அன்பிலே நிலை கொண்டிருங்கள் என்று வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம்.